எல்லாம் இந்திக்காரங்க புச்சி வச்சுக்கிட்டு என் கைய வெட்டுறானுங்க. லட்சக்கணக்குல துட்டு கேக்குறானுங்க. என்ன கடத்தி வச்சு பணம் கேக்குறாங்க. பணம் கொடுத்தாதான் உயிரோட விடுவாங்களாம். இறுதியாக மகன் பேசிய கதறல். இது வந்து காசு மோட்டிவே கிடையாது சார். ஒரே வாட்டி சும்மா இன்ஃபார்ம் பண்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிட்டு கட் பண்ணிட்டாங்க. சரிதான் சார், உண்மை அவங்க தான் சார் காரணம். சேர்த்து ஜெகன் மோகன் முன்பாக சார் எங்களுக்கும் அவங்களுக்கும் எங்க பெரியப்பா வந்து அவங்க வந்து சாவடிச்சாங்க. அதனால வந்து இவன் எங்க தம்பி எல்லாம் வந்து அவங்க மேல கொஞ்சம் கோவமா இருந்தாங்க. இவன் சண்டை போட்டுனே இருக்கானே, நம்ம எதனா பண்ற போறான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க சார். இவங்க பிளான் பண்ணி இவன் போதைக்காக அடிமையாயிட்டான், போய் செத்துட்டான். இதுதான் சார் அவங்க பிளான். ஆனா இது உண்மையே கிடையாது, காசு மோட்டிவே கிடையாது சார். இதுதான் சார் உண்மை. ஒடிசா மாநிலத்தில் ரயில் தண்டவாளத்தில் கிடந்த உடல். சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார்? போறான் கையில பணத்தை வச்சிருக்கான். அப்படின்னா இவன் என்ன பண்றான், என்ன என்னைய கூட்டு போறான், கொடைக்கானல் வீட்டு சொல்லி தான் கையில பைசா வச்சிருக்கிறேன், என்னையும் கூட்டு போறேன், நெஞ்சா அடிக்க போறேன். அதனால நானும் வரேன் அவன் வேணாடா, அவன் செஞ்சா அவன் பாட்டுக்கே தைக்கு நல்லா புரிஞ்சுக்கோ அப்படின்னு. ஆமா பாட்டுக்கே தைக்கிட்டான். நான் போறேன்டா, வேண்டா நீ வேணாடா, உனக்கு இதெல்லாம் பழகலாடா அப்படின்னு சொல்லியிருக்கான். இல்லைண்ணா நானும் வரேன்டா, எனக்கு காமிச்சு ஒரே ஒரு வாட்டி எனக்கு இடத்த மட்டும் காமிச்சிரு அப்படின்னு இவெல்லாம் வாரண்டியா போய் இது பண்றான். அப்போ இவன் கூட்டு போறான், ட்ரெயின்ல போறாங்க, போய் இறங்குறாங்க. இறங்கி அங்க எஞ்செல்லாம் வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு அங்க ஒரு ராத்திரியை குடிச்சு மோட்டோன்னு. ஒடிசா சென்று திருவள்ளூர் இளைஞரின் உடலை கைப்பற்றி வரும் போலீஸ். திருவள்ளூர் மாவட்டம் புல்லரம்பாக்கம் பகுதியை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ஹரிஜோதி என்பவரது மகன் 22 வயதுடைய அஜய். இவர் நண்பர்களோடு கொடைக்கானலுக்கு செல்வதாக கடந்த 28ஆம் தேதி வெளியே சென்றவர். அதன் பிறகு வீடு திரும்பவில்லையாம். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெற்றோரை அலைபேசியில் தொடர்பு கொண்ட அஜய் தன்னை மர்ம நபர்கள் சிலர் பிடித்து வைத்திருப்பதாகவும் பணம் கேட்பதாகவும் கூறி கதறி அழுதாராம். இது குறித்து பெற்றோர் புல்லரம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். இந்த நிலையில் இது குறித்து வழக்கு பதிந்து திருவள்ளூர் காவல்துறையினர் ஒடிஷாவிற்கு சென்று விசாரித்த போது ரயில் நிலையம் அருகே படுகாயங்களோடு சடலம் ஒன்று கிடப்பது கண்டு உடலை கைப்பற்றி விசாரித்ததில் அது அஜயின் உடல் என்பது தெரிய வந்தது. தீவிர விசாரணையில் சென்னை புழல் பகுதியை சேர்ந்த அபினேஷ் என்பவருடன் கஞ்சா வாங்குவது தொடர்பாக அஜய்க்கு பழக்கம் ஏற்பட்டு ஒடிஷா சென்றதாகவும் அங்கு வைத்து மர்ம நபர்கள் அவரை கொலை செய்து வீசியிருக்கிறார்கள் என வழக்கு பதிந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அஜயின் உறவினர்கள் புகாரளித்தும் தங்களது மகனை காப்பாற்ற முடியவில்லையே என கூறி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர்.